السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فصل لربك وانحر. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த புனித அரஃபாவுடைய தினத்திலே ஜும்ஆவுடைய ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் பெறுவதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, துல்ஹஜ் என்று சொன்னாலே இந்த மாதத்திலே நடைபெறுகின்ற அமல்கள் ஒரு பெரிய தியாகத்தை நமக்கு நினைவு கூறுகின்றது. ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய லட்சோப லட்ச ஹாஜிகள் எல்லாம் செய்யக்கூடிய அமல்கள் ஒரு குடும்பத்துடைய தியாகத்துடைய வெளிப்பாடு. உலகமெங்கும் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி, அதுவும் ஒரு குடும்பத்துடைய தியாகத்துடைய வெளிப்பாடு. ஆம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் செய்த தியாகத்துடைய வெளிப்பாடு தான் நாம் துல்ஹஜ் மாதத்திலே செய்யக்கூடிய அமல்கள். ஒரு குடும்பத்துடைய தியாகம், ஒரு குடும்பத்துடைய அர்ப்பணிப்பு அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டதின் காரணமாக கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த குடும்பத்தார்கள் செய்த செயலை அமலாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அந்த அளவிற்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் தியாகம் செய்திருக்கின்றார்கள். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? ரப்புடைய திருப்தியையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெறுவதற்காக ஒரு குடும்பம் எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினருடைய வரலாறு நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவர்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதிலே, அல்லாஹ்வுக்கு அடிபணிவதிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள், முழுமையாக ரப்புக்கு அடிபணிந்தவர்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய வரலாறை நாம் படித்தால் அல்லாஹ்விற்கு மாறு செய்யாத பரிசுத்தமான வாழ்க்கை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையது. சின்ன வயசிலிருந்தே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலே பிரகாசத்தை போட்டு விட்டார், ஹிதாயத்தை அல்லாஹ் போட்டு விட்டான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆசர் என்பவர் சிலைகளை செய்து அதை விற்று அதன் மூலம் குடும்பத்தை நடத்தக்கூடியவர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்ன வயசுல தந்தை இடத்துல போய் கேட்பாங்களாம், இது எதுக்காக செய்கிறீங்க, இது ஏன் செய்கிறீங்க? அவர் சொல்லுவார், அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுவார். இதுதான் நமக்கு சாப்பாடு கொடுக்குது, இதுதான் நமக்கு உணவு கொடுக்குது, இதை தான் நம்மளை வாழ வைக்குது. அப்படிங்கும்போது அதை செய்யக்கூடிய ஆசர் கொஞ்சம் களிமண் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அதை பேத்து இந்த இடத்துல வைப்பார், இங்கே கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல வைப்பார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பாங்களாம், நீங்கள் கையாலேயே செய்கிறீங்க, இதற்கு பேசுவதற்கோ கேட்பதற்கோ
பார்ப்பதற்கோ எந்த சக்தியுமே கிடையாது. இதை நீங்களே உங்களுடைய கற்பனை எப்படியெல்லாம் சொல்லுகின்றதோ அந்த ரூபத்திலே இதை செய்கின்றீர்கள். இதை போய் எல்லா மக்களையும் காப்பாற்றும், உணவு கொடுக்கும், பாதுகாக்கும் என்று சொல்கின்றீர்களே என்று தந்தையிடத்திலே நபி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையிடத்திலே பேசினார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. எதுக்கு பார்க்க தெரியாது, பேச தெரியாது, இதற்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது, இதை போய் நீங்கள் கடவுள் என்று சொல்கின்றீர்களே என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பிள்ளையாக இருக்கும் பொழுது சிறு பிராயத்திலேயே தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. தந்தை பார்த்தார், ஆஹா இதான நமக்கு ஜீவனாம்சம், இதை செஞ்சு விற்றா தானே நம்ம பொழைக்க முடியும், நம்முடைய பிள்ளை இதற்கு வேட்டு வைக்கின்ற மாதிரி நம்மிடத்திலே பேசுகின்றானே என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆசர் கொஞ்ச நாள் பார்த்தாரு. தன்னுடைய பிள்ளையை வீட்டை விட்டு துரத்திட்டார். தன்னுடைய பிள்ளையையே வீட்டை விட்டு துரத்தி விட்டார். சிலை வணக்கத்திற்கு எதிராக நம்முடைய கோத்திரமும் குலமும் இவ்வளவு காலங்கள் செய்து வந்த இந்த வணக்கத்திற்கு எதிராக நம்முடைய பிள்ளையே களம் இறங்கி விட்டானே என்று தந்தை ஆசர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வீட்டை விட்டே துரத்தி விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியிலே வந்து மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கின்றார்கள். நம்மை படைத்தவன் ரப்பு அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும், அவனுக்குத்தான் எல்லா விதமான சக்தியும் இருக்கிறது, அவனுக்குத்தான் எல்லா விதமான ஆற்றலும் இருக்கிறது, அவன்தான் நம்மை படைத்தான், அவன்தான் நம்மை பரிமாளித்து இருக்கிறான், அவன்தான் நமக்கு உணவுகளை கொடுக்கின்றான், நமக்கு ஆரோக்கியத்தையும் பார்ப்பதற்கு கண்ணையும் கேட்பதற்கு செவியையும் பேசுவதற்கு வாயையும் கொடுத்தவன் அந்த ரப்பு அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும், அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில் தந்தையிடத்தில் சொல்லி பிரயோஜனப்படவில்லை என்ற காரணத்தினால் ஊர் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். ஊர் மக்களிடத்தில் சொல்றாங்க, ஊர் மக்களும் வெறுத்துட்டாங்க. ஊர் மக்கள் வெறுத்து போய் என்ன இப்படி செய்கிறாரே என்று அந்த காலத்திலே பெரிய அரசனாக இருந்த நம்ரூதில் கொண்டு போய் கொடுத்துறாங்க. நம்ரூது பார்த்தா, ஆஹா என்னடா இது, நம்முடைய அரசாட்சிக்கே அவன் ஆப்பு வைக்கின்ற மாதிரி பேசுகின்றானே என்று அரசன் கூப்பிட்டான். என்ன நீ இவ்வளவு காலங்கள் நாமெல்லாம் வணங்கி கொண்டிருந்த ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று சொல்லுகின்றாயே, அந்த அல்லாஹ்வைத்தான் நான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்றாயே என்று கேட்கும் பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதிடத்திலும் சொல்லுகின்றார்கள், படைத்தவன் ரப்பு, அவன்தான் உயிர் கொடுக்கின்றான், அவன்தான் உயிர் எடுக்கின்றான், அவன்தான் சூரியனை கிழக்கே உதிக்க செய்கின்றான், மேற்கிலே மறைய செய்கின்றான். நம்ரூது கேட்டா, பார் உன்னுடைய ரப்பு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த சக்தியும் இருக்கிறதா, எனக்கு பாரு எனக்கும் இந்த சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த 2 கைதிகளை கூப்பிட்டானாம். குர்ஆன் இந்த வரலாறை சொல்லுது. 2 மனிதர்களை கூப்பிட்டு என்ன சொன்ன, அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான், அல்லாஹ் மௌத்தாக்குறான்னு சொன்ன இல்லையா, அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான், அல்லாஹ் மௌத்தாக்குறான்னு சொன்ன இல்லையா, இப்பொழுது பார் இந்த 2 பேரில் ஒருத்தரை நான் சாகடிக்கிறேன், ஒருத்தரை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலேயே நம்ரூது 2 பேரில் ஒருத்தனை வெட்டி, இவ பத்தியா நானும் இறைவன் தான், நானும் இவனை வெட்டி விட்டேன், இவனை மௌத்தாக்கி விட்டேன், இன்னொருத்தனை போ நீ போய் பொழைச்சிக்கோ உனக்கு விடுதலை என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டான். பெரிய ஜோக்கு இது. ஒருத்தனை வாழ வைக்கிறது வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனே வாழ வைக்கிறது, வாழ வைப்பது அல்ல. அவனை ஆரம்பத்திலிருந்து உருவாக்கி ஒன்றும் இல்லாத அந்த மனிதனை உருவாக்கி இந்த சமுதாயத்திலே அவனை நடமாட வைத்தவன் ரப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆஹா நீ இப்படி வரியா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னைய ரப்பு அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்க வைக்கிறான், மேற்கில் மறைய வைக்கிறான். என்னுடைய ரப்பு அல்லாஹ் சூரியனை கிழக்கிலே உதிக்க வைக்கின்றான், மேற்கிலே மறைய வைக்கின்றான். நீ வேணா ஒன்று செய்ய, இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரியனை நீ மேற்கிலே உதிக்க வை, கிழக்கே மறைய வை என்று சொன்ன பொழுது
குர்ஆன் சொல்கின்றது, நம்ரூது மன்னன் வாயடைத்து போனான் என்று குர்ஆன் பேசுது. அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல தன்னுடைய தந்தையிடத்திலே அழைப்பு கொடுத்தார்கள், ஊர் மக்களிடத்திலே நாட்டு மக்களிடத்தில் அழைப்பு கொடுத்தார்கள், அரசனிடத்திலும் போய் சென்று ரப்பு அல்லாஹ் தான் என்று அழைப்பு கொடுத்தார்கள். இதெல்லாம் எல்லா மக்களுக்கும் பெரிய குடைச்சலாக போயிடுச்சு. மன்னன் சொன்னான், இவரை இப்படியே விடக்கூடாது, இவரை ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், இவரை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி ஊர் மக்களுக்கெல்லாம் கட்டளையிட்டான். கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, எனக்கு இந்த காரியம் நிறைவேறிவிட்டால், நேர்ச்சி செஞ்சுக்குமா அந்த அம்மா, இந்த காரியம் நிறைவேறிவிட்டால் என்னால் முடிந்த அளவு விறகுகளை கொண்டு போய் அந்த நெருப்பு குண்டத்தில் போடுவேன். ஒரு மனுஷனை கரிக்கிறதுக்கு ஒரே ஒரு தீக்குச்சி போதும், ஒரு மனுஷனை எரிக்கிறதுக்கு ஒரே ஒரு தீக்குச்சி போதும். சிலிண்டர்ல வரக்கூடிய அந்த சின்ன ஒரு பொறி போதும், அந்த லைட் வச்சுக்கிறோம் இல்லையா சிலிண்டர்லேருந்து, அந்தலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொறி போதும் ஒரு மனிதனை எரித்து கரித்து சாகடிக்க. ஆனால் நம்ரூத் என்ன பண்ணான் தெரியுமா, பெரிய நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணான். பெரிய நெருப்பு குண்டம், அந்த நெருப்பு குண்டத்தில் மக்களுக்கு அரசன் கட்டளையிட்டான், நம்ரூத் கட்டளையிட்டான், இந்த நெருப்பு குண்டத்தில் நீங்கள் விறகு கொண்டு வந்து போடணும், விறகு கொண்டு வந்து போடணும். அப்படி ஆணையிட்ட பொழுதுதான் ஒரு மூதாட்டி, எனக்கு இந்த காரியங்கள் நிறைவேறிவிட்டால் என்னால் முடிந்த அளவு இவ்வளவு விறகுகளை கொண்டு வந்து அதிலே அந்த நெருப்பு குண்டத்திலே போடுவேன் என்று நியதி செய்து கொண்டாளாம். இப்படியாக பல நாட்கள் விறகுகள் சேகரிக்கப்பட்டு நெருப்பு மூட்டப்பட்டு, கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, அந்த நெருப்புக்கு மேலே பல மைல்களுக்கு அப்பால் ஒரு பறவை அந்த நெருப்பு குண்டத்தை தாண்டி சென்றாலும் அந்த பறவை கருகி அந்த நெருப்பில் விழுந்து விடுமாம். அந்த அளவிற்கு பல கிலோமீட்டர்கள் அடி உயரத்திற்கு அந்த நெருப்பு ஜுவாலைகள் கொழுந்து விட்டு எரிந்ததாம். யாருக்காக? ஒரே ஒரு மனிதர், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எரிப்பதற்காக அந்த நெருப்பு குண்டத்தை தயார் செய்தார்களாம். நெருப்பு குண்டத்தை தயாரித்து பல நாட்கள், பல முயற்சி, பல டன் கணக்கிலே விறகுகளை போட்டு நெருப்பு மூட்டப்பட்டு நெருப்பு அந்த இது எல்லாம் விறகுகளாம் எரிந்து நெருப்பு கங்குகளாக கொழுந்து வெட்டி எரியக்கூடிய நெருப்பு கங்குகளாக உருவாகிவிட்டது. இப்போது நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கி நெருப்பு குண்டத்தில் போடணும், பக்கத்தில் யாரும் போக முடியல. மின்சனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி, அதை செஞ்சான். ஒரு முனையில் ஒருத்தர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிற்க வச்சுட்டு இன்னொரு முனையில் அப்படி தட்டின நேராக போய் நெருப்பில் விழுந்துருவாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கருவியை செய்து அதிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து வேகமாக தட்டிவிடப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போய் விழுந்தார்கள், நெருப்பு குண்டத்திலே போய் விழுந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடலிலே கட்டியிருந்த கயிறுகள் எரிந்ததே தவிர, அந்த கயிறுகள் பொசுங்கியதே தவிர நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலிலே ஒரு சிறிய தீக்காயம் கூட ஏற்படவில்லை. அல்லாஹ் உடனே அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டானாம், குல்னா யானாரு கூனி பரதம் வ சலாமன் அலா இப்ராஹிம், ஓ நெருப்பே இப்ராஹிமுக்காக நீ குளிர்ச்சி தரக்கூடிய நிலையிலே நீ ஆகிவிடு என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த நெருப்புக்கு நேரடியாக கட்டளையிட்டாளா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டார்கள். பல நாட்கள் நெருப்பு குண்டத்திலே இருந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பு ஒன்றுமே செய்யவில்லை. அதனால்தான் உலமாக்கள் சொல்வார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்புடைய பொருத்தத்திற்காக, தன்னுடைய ரப்புடைய பொருத்தத்திற்காக தன்னுடைய உடலை நெருப்பிற்காக கொடுத்தார்கள். நெருப்பில் தானே போகிறோம். யாருடைய திருப்தி? யாருக்காக? ரப்புக்காக, அல்லாவிற்காக, படைத்தவனுக்காக. என்னுடைய உடல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த ரப்புடைய திருப்தி எனக்கு வேண்டும், அந்த அல்லாஹ்வுடைய சந்தோஷம் எனக்கு வேண்டும், என்னை பார்த்து என்னுடைய ரப்பு சந்தோஷம் அடைய வேண்டும் என்ற சிந்தனை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அந்த நெருப்பு குண்டத்தில் போகும்போது
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்களாம். அல்லாஹ்விடத்தில் போய் கேட்டாங்களா, யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான ஹலீல், உனக்கு விருப்பமான ஹலீல் நெருப்பு குண்டத்தில் போட போகிறாங்களே அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் மலக்குமார்கள் எல்லாம் போய் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது, நீங்கள் வேணா போங்க, அவர் உதவி கேட்டால் உதவி செய்யுங்க, உதவி கேட்டால் உதவி செய்யுங்கள், தாராளமாக உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புனா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் உழுவ போகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமாக வந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டிருக்கிறீர்கள், முழு உலகமும் உங்களுக்கு எதிராக இருக்கிறது, தந்தை கூட உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார், தந்தை கூட உங்கள் மீது இறக்கப்படாத அளவிற்குத்தான் இந்த உலகம் இருக்கிறது, யாருமே உங்களுக்கு சப்போர்ட் இல்லை, உங்களுக்கு ஆதரவு இல்லை, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், உலகம் இல்லை என்று சொன்னால் என்ன, மலக்குமார்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம், உதவி வேண்டுமா என்று கேட்டபொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு உதவி வேண்டும் தான், எனக்கு உதவி வேண்டும் தான், ஆனால் படைத்தவனிடத்தில் எனக்கு உதவி வேண்டும். நீங்கள் எல்லாம் யாரு, ஜிப்ரீலாக இருக்கட்டும், மீகாயிலாக இருக்கட்டும், இஸ்ராஃபிலாக இருக்கட்டும், இஸ்ராயிலாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள், உங்களிடத்திலிருந்து எனக்கு உதவி தேவையில்லை, உதவி வேண்டும், ஆனால் என்னுடைய ரப்பிடத்திலிருந்து நேரடியாக எனக்கு உதவி வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். உதவி தேவைதான், இந்த சமயத்தில் எனக்கு உதவி வேணும் தான், ஆனால் படைப்புகளுடைய உதவி எனக்கு தேவையில்லை, படைத்த ரப்புடைய உதவி நேரடியாக வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். மக்கள் சொல்லுவாங்க, அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவி செய்திருந்தால் நல்லா கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பு குண்டம் மழையை பொழிய வைத்து நெருப்பை அணைக்கப்பட்டிருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்திருந்தால் அந்த சமயத்தில் ஒரு குளிர்ந்த காற்றை கொடுத்து நல்ல மழையை கொடுத்து அந்த நெருப்பு குண்டத்தை தண்ணீரை கொண்டு மழையை கொண்டு அணைத்து நெருப்புகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கும். உலமாக்கள் சொல்லுவாங்க, அப்படி போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விழுந்திருந்தால் சேத்திலும் சாம்பலிலும் விழுந்திருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உதவி கேட்டிருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி கிடைத்திருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட உதவி, போய் விழுந்து எங்கே போய் விழுந்திருப்பாங்க, மரக்கட்டை, கறிக்கட்டை, நெருப்பு, சாம்பல், இதெல்லாம் மழை நீரில் பிசையப்பட்டு சேர்த்திலும் சகதியிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விழுந்திருப்பார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்டார்கள். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நெருப்பு குண்டத்தையே பூஞ்சோலையாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். நெருப்பு குண்டத்தையே அல்லாஹ் பூஞ்சோலையாக மாற்றிவிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் விழுந்தார்கள். விழும்பொழுது அந்த இடத்தில் நெருப்போ கறிக்கட்டையோ சாம்பலோ ஜுவாலையோ எதுவுமே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நெருப்பு கங்கை நெருப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பூஞ்சோலையாக மாற்றிவிட்டான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் சோதனை, தங்களுடைய உயிரை, தன்னுடைய உடலை நெருப்புக்காக கொடுத்தார்கள், ரப்புடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலங்கள் போகின்றது, திருமணம் முடிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 80 வயதுக்கு பிறகும் குழந்தை இல்லை. 80 வயசை தாண்டிடுச்சு, குழந்தை இல்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், அல்லாஹ் எனக்கு சாலிஹான ஒரு குழந்தையை கொடு. எதற்காக கேட்டார்கள்? எனக்கு பிறகு வாரிசு, என்னுடைய சொத்து பத்துகளை அனுபவிப்பதற்காக, என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்வதற்காக, என்னுடைய வம்சம் இதிலிருந்து தழைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு சாலிஹான பிள்ளையை கேட்டது, யா அல்லாஹ், எனக்கு பிறகு உன்னுடைய தாவத்துடைய வேலையை செய்வதற்கு எனக்கு ஒரு சாலிஹான பிள்ளையை கொடு, உன்னுடைய தீனுல் இஸ்லாமுடைய அழைப்பு பணியை செய்வதற்கு எனக்கு சாலிஹான பிள்ளையை கொடு என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுத்தான். 80 வயசுக்கு பிறகு, சில உலமாக்கள் 90 வயசுன்னு சொல்கிறாங்க.
இப்படிப்பட்ட வயது முதிர்ந்த காலத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒரு ஆண் குழந்தை கொடுக்கின்றான், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அதற்கு பிறகு பலவிதமான சிக்கல்கள் ஏற்படுகின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பாலைவனத்திலே கொண்டு வந்து விட்டு செல்கின்றார்கள். பாலைவனத்தில், மக்கமா நகரத்தில் பாலைவனத்தில் யாருமே அந்த சமயத்தில் மனிதர்களே கிடையாது. மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த ஜீவராசிகளுமே வாழ்வதற்கு தகுதியில்லாத இடம் அந்த மக்கமா நகரம். அந்த இடத்துல அல்லாஹ் சொன்னால், உங்களுடைய பிள்ளைய, உன்னுடைய மனைவியை, பச்சிலம் குழந்தை, அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிற அந்த பச்சை தாயி அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த குடும்பத்தை பிரியும்படி கட்டளையிடுகின்றான். 80-90 வயசுக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தையை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை விட்டாங்க. கொஞ்சம் சில நாட்களுக்கு தேவையான பேரித்தம்பழம், சில நாட்களுக்கு தேவையான தண்ணீர், இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கொடுத்து விட்டு திரும்பி வராங்க. அப்பொழுது தான் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த ஒன்றுமே இல்லாத இந்த பாலைவனத்திலே என்னுடைய குடும்பத்தை நான் விட்டு செல்கின்றேன். இந்த இடத்தை அமைதி தரக்கூடிய இடமாக, மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக, எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் உள்ள இடமாக இந்த இடத்தை நீ ஆக்கி கொடு என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமயத்தில் துஆ செய்தார்கள். குறிப்பாக அந்த சமயத்தில் 2 விஷயத்திற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களுக்கு, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, இவர்கள் வாழக்கூடிய இந்த இடத்திலே இறைச்சியிலும் தண்ணீரும் பறக்கச் செய் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்களாம். மக்கா மாநகருக்கு, அரபு நாட்டிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விசேஷமாக செய்த துஆ, யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் நீ பறக்கச் செய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. இன்றைக்கும் பார்த்தா நம்மள மாதிரி கோழிலாம் கிடையாது, ஆடு தான். வீட்டில் விருந்தாளி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோழி வாங்குவோம். இல்லை 1/2 கிலோ 1/4 கிலோ ஒரு கோழி அதிகபட்சமாக. அவங்க ஒரு ஆடு தான். அதே மாதிரி அங்கே தண்ணீர் இருக்கக்கூடிய பூமி இல்லை, இருந்தாலும் அவங்க தண்ணி பஞ்சமே இல்லை. நம்ம நாட்டில் குடத்தை வச்சுட்டு போராட்டம் பண்ணுறாங்களா, அங்கே எங்கே பண்ணியிருக்கா? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த 2ற்காக துஆ செய்தார்கள். மற்றும் பல விசேஷமான துஆக்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்துவிட்டு திரும்பவும் மனைவிடத்தில் ஒன்றுமே சொல்லாமல் திரும்புகிறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, எங்களை இப்படி தனியாக விட்டுட்டு போகிறீங்களே, யாருமே இல்லை, மக்கள் இல்லை, தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, எந்த பறவை இனங்களுக்கும் அந்த இடத்துல வாழவில்லையாம். ஏனென்றால் தண்ணீர் இருந்தால்தான் எந்த ஒரு உயிரினமும் அங்கு இருக்கும். தண்ணியே இல்லை, அந்த இடத்துல எந்த ஜீவராசிகளும் வாழ்வதற்கு தகுதி இல்லாத அந்த இடத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுட்டு திரும்பும்போது ஒன்றுமே சொல்லலையா, விட்டுட்டு திரும்பிட்டாங்க. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கணவரை எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள் பாருங்கள். இது என்ன அல்லாஹ்வுடைய கட்டளையா, எங்களை இப்படி விட்டுட்டு போகிறீங்களே. அந்த மனைவி விளங்கி இருந்தார்கள், தன்னுடைய கணவர் எதை செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் இருக்கும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி இருந்தார்கள். அதனால் கேட்டார்கள், எங்களை இப்படி விட்டுட்டு போகிறீங்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்று விட்டார்கள். இப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பாலைவனத்தை விட்டுவிட்டு சிரியாவிற்கு சென்று விட்டார்கள். பல நாட்கள் ஆகிறது, பல வருடங்கள் ஆகிறது. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த குழந்தை, பாலைவனத்தில் விடப்பட்ட குழந்தை, அந்த குழந்தை ஒரு 12-13 வயதானவுடன் அல்லாஹ்விடத்தில் இந்த கட்டளை வருகிறது. கனவின் மூலமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, உங்களுடைய மகனை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும். 80-90 வயசுக்கு பிறகு பிறந்த குழந்தை, கூட வச்சிருக்காதீங்க, கொண்டு போய் தனியாக விட்டுடுங்க. அல்லாஹ் கட்டளை ஏற்றி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு விட்டார்கள். இப்பொழுது அந்த குழந்தை வளர்ந்து வாலிபமாகிற பொழுது அல்லாஹ் சொன்னா, போய் குர்பானி கொடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள்.
வீட்டிலே பார்த்தார்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில் குழந்தை இருக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில் ஒரு கத்தியை ஒரு கவுரு எடுத்துக்கின்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதை கூட்டு போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தந்தைக்கு எந்த அளவு கட்டுப்பட்டார் பாருங்கள். 12-13 வருஷமாக நான் எப்படி இருக்குன்னு கூட வந்து பார்க்கல. ஆனால் இன்றைக்கி வந்து கூப்பிட்டு போகிறீங்களா சொல்லலை. உடனே அத்தா கூப்பிட்டாங்க, தந்தை கூப்பிட்டார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்னாடியே போயிட்டாங்க. போகிற வழியில் தன்னுடைய மகனை வீட்டில் கூட சொல்லலை, மனைவி கிட்ட கூட சொல்லலை. வழியில் மகனை நிறுத்தி, மகனே உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன், உன்னை குர்பானி கொடுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன், என்ன சொல்ற? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கட்டளை இட்டானோ அப்படி செயல்படுத்துங்கள், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன், எது அழுக மாட்டேன், துடிக்க மாட்டேன், என்னைய அறுக்க போறீங்க, நான் வாழ வேண்டிய காலம் இருக்கிறது என்றெல்லாம் நான் வீண் சவடால்கள் பேச மாட்டேன். உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அதை செய்யுங்கள், ஒரு தந்தை எனக்கு நல்லதைத்தான் செய்வார் என்று அந்த பிள்ளை விளங்கி வைத்திருந்தார். என் தந்தை எது செஞ்சாலும் என்னுடைய நல்லதுக்குத்தான் செய்வார், ரப்புடைய கட்டளைக்கு அவர் முழுவதுமாக கட்டுப்படுவார் என்று ஒரு பிள்ளை விளங்கி வைத்திருந்தார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் படுக்க வைத்து அறுக்கின்றார்கள். நம்ம வரலாறு பல தடவைகள் கேட்டிருப்போம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படுக்க வைத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கின்றார்கள். கத்தி அறுக்க மறுக்கின்றது. வேகமாக பலம் பொருந்திய தங்களுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல தடவைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கிறாங்க. அறுக்க மாட்டுது. தூக்கி வேகமாக கத்தியை ஒரு பாறையின் மீது அடிக்கின்றார்கள். பாறை உடைஞ்சு போச்சா? எந்த அளவுக்கு வேகமாக அடிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த கத்தி ஷார்ப்பாக இருந்திருக்கும். ஒரு பாறையையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி வீசிய காரணத்தால் பாறையே சின்ன பின்னமாக சிதைந்து போனது. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருத்தை அறுக்கலை. உடனே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த கத்திக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்தானாம். ஹலீலே, நீங்கள் அறுக்க சொல்கிறீங்க, ரப்பு அறுக்க வேண்டாம் என்று சொல்கின்றான், நீங்கள் சொல்வதை நான் கேட்பதா? நபி, நீங்கள் சொல்வதை நான் கேட்பதா அல்லது ரப்பு சொல்வதை, அல்லாஹ் சொல்வதை நான் கேட்பதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியை பற்றி சொல்லும் பொழுது சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இது சுன்னத்தான வழிமுறை என்று சொன்னார்கள். கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தியாகத்தை வெளிப்படுத்தினார்களே, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நாம் இன்று உலகம் எங்கும் குர்பானி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமயத்தில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒரு ஆட்டை கொடுத்து வந்து, நபியே, நான் உங்களை சோதித்துத்தான் பார்த்தேன், நான் உங்களை சோதித்துத்தான் பார்த்தேன். அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனை என்று சொல்லுகின்றான் தெரியுமா? இது பெரிய சோதனை என்று சொல்லுகின்றான். ஒரு பையன் எக்ஸாம் எழுதிட்டு வரான். அவன் சொல்கிறான், கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கொஸ்டின் பேப்பரை உருவாக்கின வாதியாரே சொல்கிறாரு, நான் ரொம்ப கஷ்டமாக தான் கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த கொஸ்டினுடைய அந்த கேள்வியோட நிலைமை எப்படி இருக்கும், தரம் எப்படி இருக்கும் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லலை, அல்லாஹ் என்ன பெருசாக சோதிச்சிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லலை, அல்லாஹ்வே சொல்கிறான், இன்னா ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது பெரிய சோதனை. யாரு? அல்லாஹ்வே சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் சோதித்தது சின்ன சோதனை அல்ல, அது பெரிய சோதனை, பெரும் சோதனை. அந்த சோதனையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்துடைய ஒரு வெளிப்பாடு தான் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகள். அந்த குர்பானி ரப்புக்காக இருக்க வேண்டும், இஹ்லாஸாக இருக்க வேண்டும். அது நாளை நமக்கு மறுமையிலே ஒரு நன்மையுடைய சேமிப்பாக வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இஹ்லாஸான சிந்தனையோடு தக்வாவோடு நாம் குர்பானிகளை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான்.
நாம் குர்பானி கொடுக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்த தன்னுடைய பிள்ளையை குர்பானி கொடுத்தார்கள் அல்லவா, அந்த ஒரு சிந்தனை நமக்கு வரணும். எது மாட்டை பிடிச்சோம் ஆட்டை பிடிச்சோம் குர்பானி கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த பிராணியை நம்முடைய கண்ட்ரோலில் கொஞ்ச நாள் வளர்த்து அதை அறுக்கும் பொழுது நமக்கு மனசிலிருந்து ஒரு ஃபீலிங் வரணும். ஆஹா, சில பேர் பார்த்தா அப்படியே தன்னுடைய புள்ள மாதிரி அந்த ஆட்டுக்கடையை வளர்ப்பாங்க, அறுக்கும்போது அழுகுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு வரணும். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்புக்கு எப்படி முழுமையாக கட்டுப்பட்டார்களோ அந்த கட்டுப்படக்கூடிய தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அல்லாஹ்விற்காக தியாகம் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்புக்கு எப்படி கட்டுப்பட்டார்களோ அதுபோன்று நாமும் நம்முடைய ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் தந்தருள்வானாக. இவ்வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்து தந்தருள்வானாக. அந்த ஹஜ்ஜுக்கு நிரப்பமான முழுமையான நன்மைகளை அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. இனி வரக்கூடிய காலங்களிலே இன்ஷா அல்லாஹ் நாமும் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான ஆற்றலையும் பொருளாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. இவ்வாண்டு யாரெல்லாம் குர்பானி கொடுக்கின்றார்களோ எல்லோருடைய குர்பானியையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் தந்து நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.